எல்லாருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும். ஏன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை எவ்வளவு வேகமாக எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் பார்க்க. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி மட்டும்தான் அவருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், இந்த நாட்டை வல்லரசு நாடாக ஆக்கிய தீர்வோம் என்ற அந்த கங்கணம் போட்டுக்கொண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரதமர் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு கேஸில் நாங்கள் பிரதமரை சந்திச்சோம். பாராளுமன்றத்தில் ஒரு 6-7 எம்பிக்கள் அவர் கூட மதிய நேரத்தில் உணவு சாப்பிட்டோம். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள், இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்பதெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை. பிரதமர் டெல்லியில் கிளம்புறாரு, டெல்லியிலிருந்து கிளம்பி போயிட்டு ரஷ்யா போறாரு, ரஷ்யாவிலிருந்து துருக்கி பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு போறாரு, அங்கிருந்து பாகிஸ்தான் போறதுக்கு பிளான் இல்லை, அன்பிளான்டா பாகிஸ்தான் போறாரு, அங்கிருந்து உடனே நாடாளுமன்ற கட்டத்தை அவர் பார்வையிடுறாரு. கிட்டத்தட்ட 5 நாட்கள் கேப்பே இல்லாம தொடர்ந்து வேலை செய்த அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நீங்க பார்த்திருப்பீங்க. தேர்தல் 3-4 மாதம் ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு மூலை முடுக்கு அத்தனை இடத்துலையும் தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு தூங்குறதே 2 மணி நேரம் 3 மணி நேரம், அப்படி அவருடைய இந்த தேசத்திற்கு மட்டுமே நம்முடைய பிரதமர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த அரிய பணியில் நாம் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், அதாவது தொலைத்தொடர்பு துறையிலையும், அதே போல் பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக நம்முடைய பிரதமர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிரதமருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு, நம்முடைய மீடியா சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள். மீடியான்னா நான் அந்த துறை அமைச்சர்னால சொல்கிறேன், ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியாவாக இருக்க வேண்டும். இந்த ஜனநாயக நாட்டில் மீடியாவை தான் 4வது தூண்னு சொல்கிறோம். இந்த ஜனநாயகத்தை காப்பதில் 4வது தூண். ஏன்னா மீடியாவினுடைய பங்கு அவ்வளோ பெரிய பங்கு. ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை ரொம்ப சீக்கிரம் கொண்டு போய் சேர்ந்துடும் மக்கள்கிட்ட. ஆனால் ஒரு நல்ல செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல லேட். அதனால் நாம் ஒரு பிரேக்கிங் நியூஸுக்காக அல்லது நம்மளுடைய பார்க் ரேட்டு வேண்டும் என்பதற்காக தவறான செய்திகளை மக்கள் இடத்துல கொண்டு போகாதே. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், தவறான செய்திகள் மக்கள் இடத்துல ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்து விடும். கொரோனாவை நம்ம பார்த்து பயந்து, எப்படி தவறான செய்திகள் கொரோனாவை விட மக்களை வேகமாக போய் சேரும். அதனால் தவறான செய்திகள் கொடுக்க வேண்டாம். நியூஸ் ஒரு ஆத்தென்டிகேஷன் செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. அது மீடியாவாக, எலக்ட்ரானிக் மீடியாவாகட்டும் அல்லது பிரிண்ட் மீடியாவாகட்டும் அல்லது இப்போது புது மீடியாவான சோசியல் மீடியாவாகட்டும், மக்கள் இடத்துல நல்ல மத்திய அரசாங்கம், நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டை வேகமாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். அதை மக்கள் இடத்துல கொண்டு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக 11 லட்சம் கோடி ரூபாய் இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதமர், நம்முடைய பிரதமர் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு